நீங்க டீனேஜா இல்ல மேரேஜ் ஆனவங்களா? யாரா இருந்தாலும் காதல கிராஸ் பண்ணாதவங்க இருக்க முடியுமா? நோ, என் வாழ்க்கையில காதலே இல்லைன்னு சொல்லதான் முடியுமா? எல்லா ஹார்ட்டுக்குள்ளும் காதல் வெளிச்சம் ஒரு நொடியாவது பாயாமல் இருந்திருக்காது. அந்த காலம் இந்த காலம் எந்த காலமானாலும் நம்ம எஸ்டிஆர் அப்பா அதாங்க அடுக்குமொழி மன்னன் டிஆர் பட டைட்டில் மாதிரி காதல் என்றுமே அழிவதில்லை. புராணம், இதிகாசம், வரலாறு, கவிதை, நாவல், நாடகம், சினிமா என எந்த மீடியமாக இருந்தாலும் எந்த வடிவமாக இருந்தாலும் காதலை சொல்லாத படைப்புகளோ காதலை தொடாத படைப்பாளர்களோ இல்லவே இல்லை. இந்த லிஸ்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் காதலை மையமாக கொண்ட திரைப்படங்கள் தான். ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் என்று எந்த மொழி படமாக இருந்தாலும் காதல் இல்லாத கதைகள் கொண்ட சினிமா ரொம்ப ரொம்ப குறைவே. என்னடா இது வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி காதல் எட்டி பாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பிப்ரவரி 14 காதலர் தினத்தில் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்க படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுங்க. எஸ், இந்த காதலர் தினத்தில் 1-2 இல்ல 11 படங்கள் ரிலீஸ் ஆகிற நியூஸ் தான் டாக் ஆஃப் தி கோலிவுட். சரி, களத்தில் குதிக்கும் படங்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஃபயர். ஆரம்பமே ஃபயரா அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குதுங்க. இந்த படத்துல பிக் பாஸ் புகழ் பாலா, சாக்ஷி அகர்வால், ரக்ஷிதா ஹீரோயின் ரோல் பண்ணிருக்காங்க. JSK சதீஷ்குமார் படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு. சுசீந்திரன் இயக்கிய 2K லவ் ஸ்டோரி ரிலீஸ் ஆகுது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு கவுண்டமணி நடித்திருக்கும் ஒத்த ஓட்டு முத்தையா கவுண்டமணி ரசிகர்களின் பெரிய எதிர்பார்ப்பிற்கிடையே ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஜெய் நடிச்ச பேபி அண்ட் பேபி, இந்த படங்கள் தவிர கண்ணீரா, காதல் என்பது பொது உடைமை, வெட்டு, படவா, அது வாங்கினால் இது இலவசம், தினசரி, வருணன் ஆகிய 11 படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த படங்களில் எந்த படம் ஜெயிக்கும், எந்த படம் வசூலை குவிக்கும், எந்த டிராபிக் ஜாம்ல மாட்டாம நாம தப்பிப்போம்னு எந்த படம் ஒதுங்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.